400 கோடி மேற்பட்டவர்கள் ஒரு சம்பவத்தை நம்பி இருக்கிறாங்க. குகைவாசிகள் என்ற சம்பவத்தை முஸ்லிம்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, யூதர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்தவர்கள் 200 கோடி என்று 200க்கு மேல, யூதர் 250க்கு மேல இருப்பாங்க. அதே போல யூதர்கள் கொஞ்சம் கோடி வைங்க, ஒரு 3-4 கோடி வைங்க, முஸ்லிம்கள் ஒரு 150-160 கோடி வைங்க, எல்லாரும் சேர்ந்து நம்புற சம்பவம் தான் என்னது? குகைவாசிகள் ஒரு சிலர் வாழ்ந்தார்கள். அவங்க 300-400 வருஷம் வாழ்ந்துட்டு உலகத்தை உயிர் பெற்றார்கள், தூங்கிட்டு எழுப்பினாங்க. அதுக்கு பின்னால் அவர்கள் திருப்பி ஒளிந்தார்கள் என்ற சம்பவம் உலகமே நம்புகின்ற சம்பவம். அதை நம்ப வச்சா அல்லாஹ் எப்படி தெரியுமா? இன்றைக்கு உள்ளவங்க நம்படுவன் அல்லாஹ் நம்ப வச்சான். அதாவது அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் கஹ்ஃபி வர் ரகீமி கஹ்ஃப்ல சொல்றானே ஏட்டுக்குரியவர்கள் என்று, குகைக்குரியவர்கள், ஏட்டுக்குரியவர்கள். அந்த ஏடு அந்த குகையெல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி அந்த ஏட்டை எடுத்தா யார்? கிறிஸ்டியன்ஸான பேர் ஆய்வு செஞ்சிருப்பாங்க. எடுத்தாச்சு. அதுக்குரிய மொழி, அதுக்குரிய ரீட் பண்ணணுமா? அதை வாசிப்பெல்லாம் வாசிச்சா இஸ்லாம் தான் உண்மை. அதை வாசிச்சா என்னது? அந்த ஏட்டை ஒழுங்கா உலகத்துக்கு நாங்கள் குகையிலிருந்து கண்டுபிடித்தோன்னு வெளியே போட்டான்னு வைங்களே, இஸ்லாம் தான் உண்மை என்றுவாங்க. அதுக்கே உரிய செட்டிங்ல அதை மறைச்சி, அதை எப்படி கம்ப்யூட்டரைஸ் பண்ண அப்படி செஞ்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க கிறிஸ்தவ உலகம். பிபிசியில ஒளிபரப்புறாங்க, பிபிசியில செய்தியை ஒளிபரப்புறான். சகோதரர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அந்த அழகா உங்களுக்கு தெளிவா விளக்கமா பார்க்க வேண்டும் என்றால் பிஜி அவர்களுடைய தர்ஜுமா இருக்கிறது. அதில் அந்த கஹ்ஃபுடைய சப்ஜெக்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா பின்னால் அந்த குறிப்பு வரும். அந்த குறிப்பு என்ன செய்யும்? முழுமையாக விளக்கமா ஒரு சுருக்கமாக நீங்க வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சகோதரர்களே, இந்த அம்சம் இருக்கிறதே, இதை அல்லாஹ் தஆலா அழகா சொல்லி காட்டுறான். மறுமை நாள் உண்மைன்றதுக்கு அந்த சம்பவமே. ஒரு சமூகம், பனு இஸ்ரவேல் ஒரு சமூகம் கடவுள் இல்லைன்னு சொல்லுது. இவங்க சொல்றாங்க அல்லாஹ் தஆலா உண்மைதான் நம்புறாங்க. அவங்க ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மன்னர் கொடுமை அடிச்சு போட்டுருவாருன்றதுக்காக வேண்டி குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த முழு சம்பவமும் குகைவாசிகளுக்கு தெரியும். அது விளங்கிக்கணும். எங்களுக்கு தான் தெரியும். குகைவாசிகளுக்கு தெரியா என்ன நடந்தேன்லாம், அது எங்களுக்கு தான் தெரியும். குகைவாசிகளுக்கு அது அற்புதம் நடக்கல. அவங்களுக்கு ஒரு நிகழ்வு தான். எங்களுக்கு தான் அற்புதம். அது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அவங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்குறான். தூக்கத்தை கொடுத்தா அந்த சம்பவம் அல்லாஹ் தஆலா சொல்ற சம்பவம் இருக்குதானே, வெறும் கதையல்ல. ஒரு விஞ்ஞானிக்கும் அதுல வேலை இருக்குது, ஒரு மூமினுக்கும் அதுல வேலை இருக்குது, ஒரு வரலாற்றாசிரியனுக்கும் அதுல வேலை இருக்கு. அப்படி சொல்றான் அல்லாஹ். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் அதுக்கு போனாங்க, கோயிலுக்குள்ள போனாங்க. ஃபலரப்னா அலா ஆதானிஹிம் சினீனா ஃபில் கஹ்ஃபி சினீனா அததா. குகையில் அவர்களுக்கு காதுகளுக்கு நாம் அடித்தோம் பல வருடங்களாக. அடித்தோம்னா அடிக்கிறதல்ல, சீல் வைத்தோம் மாதிரி சொல்றான். காதுகளுக்கு நாங்கள் சீல் வைத்தோம் அல்லது காதுகளை அடைத்தோம், பல வருடங்களாக அடைத்தோம். சும்மா ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றேன்னா எப்படி சொல்லுவாங்க? ஆழ்ந்த நித்திரையில் குரட்டை விட்டு தூங்கினார். அப்படித்தானே சொல்லல ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு. நிம்மதியாக தூங்கினார்கள், பல வருடங்கள் ஆழ்ந்து தூங்கினார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? காதுகளில் சீல் வைத்தோம் என்றான். தூக்கத்துக்கு அடிப்படை காது தான். இந்திய விஞ்ஞான உலகம் சொல்லுது. அன்றைக்கு சொல்லல, இந்திய விஞ்ஞான உலகம் சொல்லுது காதுதான் ஒரு மனிதனுக்கு தூக்கத்துக்கு. ஒரு மனிதன் கட்டும் தூக்கத்தோட வைங்களேன், அவரை காதுக்குள்ள கத்தி கத்தினீங்க பாப்போம், தூங்க மாட்டாரு. அவர் என்னதான் தூக்க மாத்திரை கொடுத்துட்டு காதுல கத்தினீங்கன்னு வைங்க, தூங்க மாட்டாரு. ஏன்? காது அடிப்படை. ஒரு ஆள் எழுப்பணும் என்ன செய்யணும்? கண்ணு கிட்ட போய் இப்படி செஞ்சா எழும்புவாரா? எழும்ப மாட்டாரு. காது கிட்ட ஒரு சவுண்டை போட்டு எழுப்பிடுவாரு. இதுதான் மெயினான அம்சம். ஃபலரப்னா அலா ஆதானிஹிம், பல வருடங்களாக அடித்தோம். அது பிரிச்சுக்கிட்டே போகலாம். காதுகளில் தூக்கம் என்கின்ற அம்சத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பின்னர் சும்மா பாஸ்னாகும், 300-400 வருடங்களை தூங்க வச்சுட்டு அல்லாஹ் எழுப்புறான். இவங்க குகைக்குள்ள 300-400 வருடங்கள். அந்த மக்களுக்கு தெரியும் யாரோ போய் ஒளிஞ்சாங்க குகை ஒன்றுக்குள்ள, எந்த குகைன்னு தெரியாது. ஒரு சில இளைஞர்கள் நுழைஞ்சாங்க, மௌத்தாக இருப்பாங்க, உக்கி மண்ணாயிப்பா, அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. சரி, அப்ப குகைக்கு வெளியே 300 வருஷம் 400 வருஷம் போயாச்சு. குகைக்கு வெளியே 300-400 வருஷம் அங்க நடந்து முடிஞ்சுது. ஒரு சந்ததி மௌத்தாகி, இன்னொரு சந்ததி வந்து, இன்னொரு சந்ததி மௌத்தாகி, பணப்புழக்கங்கள் எல்லாம் மாறி, சாப்பாட்டு வளமைகள் மாறி, ட்ரெஸ் வளமைகள் மாறிக்குமே குகைக்குள்ள. அல்லாஹ் தஆலா சொல்றா, சும்மா பஅஸ்னாஹும், பின்னர் அவர்களை நாம் எழுப்பினோம். லினஅலம அய்யுல் ஹிஸ்பைனி அஹ்ஸா லிமா லபிது அமதா. ரெண்டு பேர்ல தாங்கள் வந்து எவ்வளவு காலம் உள்ளுக்கு தங்கினோம் என்பதை சரியாக கணக்கிட்டு வைத்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள எழுப்பினோம் என்றான். அப்புறம் என்ன சொல்றான்ல, யாருக்கு தெரியும் அவ்வளவு நேரம் தூங்கினது? அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். எலும்பினா 8 அவர் தூங்கினவன் என்ன சொல்லுவான்? ஒரு 1.5 அவர் தூங்கிப்பானான்னு கேட்பான். 300 வருஷம் தூங்கினதால 400 வருஷம் மட்டும் தூங்கினதால அவங்க பேசிக்கொள்றாங்க. எப்படி தெரியுமா? நம்ம ஒரு நாள் தூங்கியிருக்கோம், ஒரு 3/4 நாள் தூங்கியிருக்கோம். தூங்கினதான என்ன நடந்தது தெரியாது. எழுப்பினோடனே ஒரு நாள் 3/4 நாள் தூங்கி பல வருடங்கள் தூங்கிக்கிறாங்க.
இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், இதெல்லாம் சொல்லிட்டு இந்த குகையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சூரியன் இப்படி போகும்ன்றான் அல்லாஹ் தஆலா. வெளிச்சம் அவங்கள அடிச்சுக்கண்டு சூரியன் அவங்கள தாண்டி கிழக்கிலிருந்து அவங்களோட குகையை மறைய கொலையும் சூரியன் வழங்கும், உதிக்க கொலையும் என்ன செய்யும், அவர்களை அது கடந்து போகும் என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. இது யாரா எழுதுவானா? சூரியன் வந்து அப்படியே குகைக்கு மேலால் போகும்னு சொல்லி எழுத மாட்டாயே. குகைக்கு மேலால் தானே போகணும், கீழாலே போகும், அது குகைக்கு மேலால் தானே போகணும். ஆனால் ஒளிபடாமல் ஒரு வர்ணம் ஒருத்தர் ரூமுக்குள்ள இருந்தாண்டா மௌத்தாயிருவான். ஒளியே படாமல் ஒரு ரூமுக்குள்ள இருந்தான்னு வைங்களே, அவன் மௌத்தா பேத்துருவான். அது அன்றைய வாக்குள்ள தெரியாது, இன்றைய விஞ்ஞானம் சொல்லும். அதை ஒளி மனிதனுக்கு முக்கியமாக தேவை, உடம்பு செயல்படுறதுக்கு வெப்பம் தேவை. வெப்பம் இல்லாம ஒரு வருஷமா ஒன்றுக்குள்ள போட்டு வச்சான்னு வைங்களே, வெளியே வரலாம் அவன் நிற்க மாட்டான், விளங்கிட்டான். அதனால அல்லாஹ் தஆலா அதையும் சொல்றான், ஒளி அவர்களுக்கு படுற அமைப்புல அது போச்சுன்னு சொல்லி. இது ஒரு அம்சம். இது மட்டும் சொல்லல, அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னொன்று, அதாவது வதஹ்சபுஹும் ஐகாலன். நீங்க போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், திடீர்னு யாராவது குகை சைடால போறான் பார்த்தீங்கன்னு சொன்னா முழிச்சிட்டு இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க முழிச்சிட்டு விழித்து கொண்டு இருப்பது போன்று இருக்கும். வஹும் ருகூத், அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் சொல்றான்ல. அப்படின்னா கண் திறந்திருந்தது. தூக்கத்துக்கு கண் முக்கியம் அல்ல, கண் மூடணும் என்றது முக்கியம் அல்ல. அதான் அர்த்தம். நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க முழிச்சிருப்பதாக நினைப்பீர்கள், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, அவனோட கண் திறந்திருக்கிறதா, சும்மா இப்படி இருக்கிறாங்க. அப்ப கண் திறந்திருக்கிறது. கண் மூடன் என்ற தூக்கத்துக்கு முக்கியம் அல்ல என்று விஞ்ஞானம் சொல்ற. நம்மளுக்கு கண்ணை மூடனா தூக்கம், ஆனால் கண் மூட வேண்டிய அவசியம் கிடையாது. சகோதரர்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி விட்டு சொல்கிறான், அதே நேரத்தில் லவித்தலஅத அலைஹிம், நீங்க போய் இப்படி பார்த்தீங்கன்னா லவல்லைத மின்ஹும் ஃபிராரன், ஓடிடுவீங்க, நிக்க மாட்டீங்க. நீங்க வல முலிஅத மின்ஹும் ருபா, உங்களுக்கு திடுக்கிட்ட ஒரு பயம் வந்து விடும். அந்த மாதிரி நாங்கள் அவங்களை வைத்திருந்தோம். இன்னொன்று சொல்றான் அல்லாஹ் தஆலா, அது யாரும் சொல்ல மாட்டாங்க, கதை சொல்ற யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர்களை படுக்கின்ற பொழுது 35 தடவை பிறண்டார்கள். அப்படி யாரை சொல்லுவார்களா? தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது வலதுக்கும் திரும்பினார்கள், இடதுக்கும் திரும்பினார்கள். இப்படி யாரா சொன்னா கதையில இதை தவிர வேற தகவலை இல்லையான்னு கேட்பாங்களா? இல்லையா? ஆனா ஏன் அப்படி யாரும் கதை எழுத மாட்டாங்க, அப்படி யாரும் கதை எழுத மாட்டாங்க. அப்படிப்பட்ட கதை புக்கு போகாது, அவ்வளவுதான், விளங்கிட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், வனுகல்லிபுஹும் ஸாத்தல் யமீனி வ ஸாத்தஷ் ஷிமால், வலதும் இடதுமாக அவர்களை நாங்கள் பிரட்டி கொண்டிருந்தோம். இல்லையேண்டா இந்த சைடு அப்படியே என்ன செஞ்சிடும், அடிபட்டு போயிடும். இப்படியே படுத்தான்னு வைங்களே, ஒரு மணி தேர்தல் எல்லாம் மசையை விரட்டும். அதை அப்பதான் சரியா வேலை செய்யும். ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுது 35 தடவைகளுக்கு மேல் பிறழுவான் சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. 35 தடவைக்கு மேல. சிலவங்க சொல்லுவாங்க படுத்த மாதிரி எழுப்பினேன், அது எலும்புக்குள்ள நீங்க அப்படி இருக்கிறீங்க, படுக்கக்குள்ள அப்படி இருக்கிறீங்க, இடையில மாறி இருப்பீங்க, அவ்வளவுதான். இடையில மாறின உங்களுக்கு தெரியாது. ஆனால் விஞ்ஞானம் சொல்றது 35 தடவைக்கு சராசரியாக 33 ஆகும், 36 ஆகும், சராசரியா மனுஷன் பிறல்றான். அப்படி பிறண்டதான் கோயிலுக்குள்ள அவங்க சரியாக சூரிய வெளிச்சம் படணும், முழிச்ச லெவல்ல இருக்க, கண் பொத்திட்டே 300 வருஷம் இருக்க கஷ்டம், விளங்கிட்டான். அப்ப அந்த மாதிரி முழிச்ச மாதிரி இருக்கணும். அது போல என்ன செய்யணும், 35 தடவைக்கு அப்படி பிறண்டு எழும்பணும். அந்த மாதிரி எழும்பிட்டாங்களா பேசிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இவர் சொல்றாரு, வெளியே போய் முடிச்சாங்களே, ஒரு நாள் தானே தங்கிக்கிறாங்க, அப்ப சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்றாரு. நல்ல நல்ல சாப்பாடா பார்த்து வாங்கிட்டு வாங்கன்றாரு. 300 வருஷத்துக்கு பிறகு கோவைப்புறம் வெளியே போறாங்க. இவங்களுக்கு என்னது, நேத்து இன்றைக்கும் வெளியே போனா பார்க்குறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அந்த இடத்த சொல்லல, ஆனால் அப்படித்தான் அதை யூகிக்கணும். எது சாப்பாடை சொல்றான். சாப்பாடு வாங்க போன நேரத்தில் பணத்தை கொடுத்தா என்ன பார்ப்பாங்க, 300 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஆள் தான் உங்களோட சல்லியை தரான்னு வைங்களே, களவெடுத்துட்டு வந்தானே போண்டோ, அல்லது இப்படி ஒரு பொருள் இருக்க வாய்ப்பு இல்லையே நினைப்போம். இதை பார்த்துட்டு ஆளை பார்க்குறாங்க, ஆள் ட்ரெஸ் ஆக்களை எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி பின்னுக்கால போகிறாங்க. சாப்பாடு கொடுக்கல, போயிட்டார் அவர், விளங்கிட்டா. அவங்கள சொல்கிறாங்க கவனமாக போங்கன்னு சொல்லி. உள்ளுக்க போன இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கோய்வாசிகளுக்கு இதெல்லாம். உள்ளுக்க போன உடனேயே இவங்க விரட்டி போகிறாங்க. அல்லாஹ் அவர் கோயிலுக்குள்ளே போயிடுறாரு. அல்லாஹ் தஆலா அவங்கள மறைச்சிடுறான். அல்லாஹ் தஆலா இவங்களோட பார்வையில் படாதவன்னு அவர்களை என்ன செஞ்சிடறான், மறைத்து விடுகிறான், மரணிக்க செய்கிறான். அப்போ அல்லாஹ் அவங்கள மௌத்தாக்குறான். அதுக்கு முந்தி மௌத்தாகல. அல்லாஹ் தஆலா என்னத்துக்கு இதை சொல்கிறான் தெரியுமா? சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது வகதாலிக அஸர்னா அலைஹிம், இந்த 300 வருஷத்து வாழ்த்த இந்த சமூகத்துக்கு நாங்கள் அவங்கள காட்டி கொடுத்தோம். குகைக்குள் உள்ளவர்களை நாங்கள் காட்டி கொடுத்தோம். ஏன் காட்டி கொடுத்தோம் தெரியுமா? லியஅலமு, இவர்கள் அறிந்து கொள்வதற்காக, அன்ன வஅதல்லாஹி ஹக்குன் வ அன்ன ஸாஅத லா ரைப ஃபீஹா, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, மறுமை விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் தஆலா மரணித்தவர்களை எழுப்புவான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக இதை நாங்கள் செய்தோம் என்ற. சரிதானே? 300 வருடங்கள் 400 வருடங்கள் தூங்கினவனை எழுப்பி எல்லாம் கொண்டு வந்து காட்டினான். எழுப்பி சமூகத்தை கொண்டு வந்து வச்சான். அவங்க ஒரு நாள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து வைத்தான். சகோதரர்களே,
இதை சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தானே அத்தாட்சி கதையா போயிருமே. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏட்டுக்குரியவர்களிடம் சேர்த்து சொல்றான். ஏட்டுக்குரியவர்கள் அந்த ஏடு என்னது? இன்றைக்குள்ள அத்தனை ஆய்வையும் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அதே கால நூற்றாண்டுக்குரிய பழைய ஏடு, அதே கால எழுத்து, அதே கால அறிவு என்று சொல்லுகின்ற அளவுக்கான ஏட்டை எங்களுக்கு வச்சுக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மறுமை நாள் உண்மை என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொன்ன ஒரு சம்பவத்தில் இதுவும் உண்டு. இன்னொன்று கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 4935வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாள் ஆகிவிட்டால் யுன்சிருல்லாஹு மினஸ் ஸமாஇ மாஅன், எழுப்புறதுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு மலையை பொழிவிப்பான். மறுபடி எல்லாம் திருப்பி எல்லாம் உருவாக்கி மனிதர்களை எழுப்பணுமே, மலையொண்ட பொழிவிப்பான். ஃபயம்புத்தூன கமா யம்புத்துல் பக்கல், எப்படி தாவரங்கள் அது இதெல்லாம் அப்படி முளைக்குமோ, கீரை எல்லாம் முளைக்குமோ, அது மாதிரி என்ன செய்வார்கள்? அப்படி முளைத்து வருவார்கள், வெளியே வருவார்கள். இந்த வெளியே வருகின்ற நேரத்தில்